ஒருவேளை பூமி தட்டையானதுன்னு சொல்றவங்களோட கருத்து உண்மையா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. பூமியில ஈர்ப்பு விசை எப்படி இருக்கும், அல்லது டிஃபரெண்ட் டைம் ஜோன்ஸ்ல சீசன்கள் எப்படி வேலை செய்யும், அண்ட் அப்படி ஒருவேளை தட்டையா இருந்துச்சுன்னா பூமியில உயிர்கள் இன்னும் வாழ முடியுமா? இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ பூமி உண்மையாகவே தட்டையாக இருந்தால் எப்படி இருக்கும்? முதல்ல பூமியோட எட்ஜுக்கு போய் பூமி எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு நினைக்கிறத மறந்துருங்க. ஏன்னா கிராவிட்டி உங்களை போக விடாது. கொஞ்சம் பொறுங்க, தட்டையான பூமியில கிராவிட்டி சாத்தியமா இருக்குமா? அண்ட் இதோட பதில் கண்டிப்பா இருக்கும். கிராவிட்டி தான் நம்ம கிரகம் அல்லது எந்த கிரகமும் ஒரு ஃபார்ம்ல ஒன்னா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. கிரகங்கள் உருவாறதுக்கு காரணமா இருந்ததே கிராவிட்டி தான். தட்டையா இருக்கிற ஒரு பூமியில கிராவிட்டி உங்களை சென்டரை நோக்கி இழுக்கும். அண்ட் அப்படியே நீங்க பூமியோட எட்ஜுக்கு நடந்து போக ட்ரை பண்ணாலும் நீங்க ஒரு மலை உச்சில ஏறுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஒருவேளை எப்படியோ கஷ்டப்பட்டு பூமியோட எட்ஜுக்கு போயிட்டீங்கன்னா மறுபடியும் கிராவிட்டி உங்களை சென்டரை நோக்கி இழுக்கும். பூமியில இருக்கிற மொத்த தண்ணீரும் நடுப்பகுதியை நோக்கி இழுக்கப்படுறத பார்க்க எப்படி இருக்கும்? அல்லது புவியீர்ப்பு விசைக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வளர்ற டயகனல் மரங்களை பார்க்க எப்படி இருக்கும்? அண்ட் நம்ம சூரியன் ஒரு தட்டையான பூமியை சுத்தி எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத பத்தி ஒரு பிளாட் எர்த் தியரி இருக்கு. பிளாட் எர்த் தியரினா என்னன்னா, பூமி சூரியனை சுத்துறதுக்கு பதிலா அப்படியே ஆப்போசிட்டா சூரியன் பூமியை சுத்த ஆரம்பிக்கும். ஒருவேளை மூணுக்கு பதிலா சூரியன் நம்ம பூமியை சுத்த ஆரம்பிச்சதுன்னா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. டைம் ஜோன்ஸ் அப்படிங்கிற விஷயம் பூமியில இருக்காது. அண்ட் சூரியனோட வெளிச்சம் பூமிக்கு மேலையும் கீழையும் மாறி மாறி வரும். டே அண்ட் நைட் சைக்கிள் இருக்காது, சீசன்கள் இருக்காது, அண்ட் சோலார் எக்லிப்ஸ்களும் இருக்காது. விண்வெளியில இருக்கிற ரேடியேஷன்கள்ல இருந்து நம்மள பாதுகாக்கிறதுக்கு இப்போ ஜியோமேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்ல. சோ நம்ம பூமி ரேடியேஷன்களால மொத்தமா அழிஞ்சிரும். சோ ஜியோமேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லாததுனால விண்வெளியில இருக்கிற காஸ்மிக் ரேஸ் நம்ம உடல்களை அரிச்சு கேன்சர்ல இருந்து டிஎன்ஏ டேமேஜ் வரைக்கும் எல்லா நோய்களையும் வர வச்சிரும். பூமியில இருக்கிற மொத்த கடல்களும் எல்லா காற்றும் அண்ட் ஆக்சிஜனும் விண்வெளியை நோக்கி போக ஆரம்பிச்சிரும். சோ தட்டையான பூமியில ஒரு ஆல்டர்னேட்டிவா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு நாம கற்பனை பண்ணலாம். சோ உங்களால தட்டையான பூமியில நடக்கிற வினோதமான சம்பவங்களை பார்க்க உயிரோட இருக்க முடியும். உங்களை விட உயரமா இருக்கிற உங்க நண்பர் 1000 கிலோமீட்டர்கள் தள்ளி இருந்தாலும் உங்க நிழலும் அவர் நிழலும் ஒரே மாதிரி இருக்கும். காரணம் சூரிய வெளிச்சம் உங்க 2 பேரு மேலையும் ஒரே மாதிரி படுறதுனால ஷேடோஸும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த தட்டையான பூமியோட மேப்ல ஆர்டிக் நடுவுல இருக்கும் அண்ட் அண்டார்டிக் அதை சுத்தி இருக்கும். சோ நீங்க இந்தியால இருந்து அமெரிக்காக்கு பறந்து போனீங்கன்னா உங்களுக்கு 32 மணி நேரம் ஆகும். ஆனா உங்களுக்கு ஜிபிஎஸ் இருக்காது. சேட்டிலைட்டுகளால தட்டையான பூமியை சுத்த முடியாது. சோ மனித இனத்துக்கு இனிமே நேவிகேஷன் இருக்காது அண்ட் சிங்க்ரனைஸ் டைமும் இருக்காது. அதாவது நேரம் ஒரே சீர்ல இருக்காது. குறிப்பா ஏடிஎம்ஸ் இருக்காது, கிரெடிட் கார்ட்ஸ் இருக்காது, அண்ட் தொழில்துறைகள்ல ஹை ஸ்பீட் ஸ்டாக் மார்க்கெட் டிரான்சாக்ஷன்களும் இருக்காது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சாதாரண பைனாகுலர்ஸ் வச்சு புர்ஜ் கலிஃபா மாதிரி உயரமான பில்டிங்ஸை தட்டையான பூமியில எந்த மூலையில இருந்து வேணாலும் பார்க்க முடியும். அண்ட் ஒரு விஷயம் என்னன்னா, பூமி தட்டையா தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ராக்கெட் கட்டி விண்வெளிக்கு போய் பார்க்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஆனா ஒருவேளை நம்ம பூமி ஒரு கியூப் ஷேப்ல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வெல், அந்த சம்பவத்தை வேற ஒரு கோட்டு சோட்டு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தரமான சம்பவங்கள் தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சோட்டை போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கைய ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.